அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். நேற்றுக்கு யூனிட் 2 டெஸ்ட்டை நம்ம பார்த்தோம். நீங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆன்சருக்கான வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. இன்னைக்கு டிஆர்பி 2025 கல்வி உளவியல்ல யூனிட் 4 சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் அப்படிங்கிற தலைப்புல பார்ட் 4 வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் 4 வீடியோவில் என்னென்ன 25 கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. பக்கத்திலே ஹைப்புன்னு கேட்கும், ஹைப்பும் கொடுங்க. வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணாதுங்க, வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாகை சுடரோட மெம்பர் ஆகிறதுக்கு ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாகை சுடரோட மெம்பர் ஆயிக்கங்க. வாங்க இன்னைக்கான 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, ஆரம்ப குழந்தை பருவத்தில் சமூக பாத்திரங்களை பயிற்சி செய்வதற்காக விளையாட்டு பயன்படுத்தப்படுவது எந்த வளர்ச்சி களத்தை சிறப்பாக விளக்குகிறது? உள சமூக இயக்கம். ஆரம்ப குழந்தை பருவத்தில் சமூக பாத்திரங்களை பயிற்சி செய்வதற்காக விளையாட்டு பயன்படுத்தப்படுவது எந்த வளர்ச்சி களத்தை சிறப்பாக விளக்குகிறது? உள சமூக களத்தை. In early childhood, play used to rehearse social roles best illustrates which developmental domain? Psycho-social. இரண்டாவது கேள்வி, கத்தரிக்கோலை பயன்படுத்தி ஒரு கோட்டை பின்பற்றி வெட்டுவதில் தேர்ச்சி பெறுவது எந்த வளர்ச்சி துறையை வெளிப்படுத்துகிறது? நுண்ணிய இயக்கம். கத்தரிக்கோலை பயன்படுத்தி ஒரு கோட்டை பின்பற்றி வெட்டுவதில் தேர்ச்சி பெறுவது எந்த வளர்ச்சி துறையை வெளிப்படுத்துகிறது? நுண்ணிய இயக்கம். Mastery of using scissors to cut along a line exemplifies development in which domain? Fine motor. மூன்றாவது கேள்வி, ஆரம்ப குழந்தை பருவத்தில் குழந்தைகளின் ஒழுக்க தீர்ப்புகள் யாரால் முதன்மையாக வழிநடத்தப்படுகிறது? முதியவர்களின் அதிகாரம். ஆரம்ப குழந்தை பருவத்தில் குழந்தைகளின் ஒழுக்க தீர்ப்புகள் யாரால் முதன்மையாக வழிநடத்தப்படுகிறது? முதியவர்களின் அதிகாரம். During early childhood, children's moral judgments are primarily guided by adult authority. நான்காவது கேள்வி, முழுமையான வாக்கியங்கள் மற்றும் கதை சொல்லுதல் தோன்றுவது எந்த வளர்ச்சியை குறிக்கிறது? மொழி வளர்ச்சியை குறிக்கிறது. முழுமையான வாக்கியங்கள் மற்றும் கதை சொல்லுதல் தோன்றுவது எந்த வளர்ச்சியை குறிக்கிறது? மொழி. The emergence of complete sentences and storytelling indicates growth in language. ஐந்தாவது கேள்வி, கற்பனை மற்றும் புனைவு கதைகள் ஆகியவற்றை முக்கியமாக கொண்ட கல்வி செயல்பாடு எரிக்சனின் எந்த பண்பை நேரடியாக ஊக்குவிக்கும்? நோக்கம். கற்பனை மற்றும் புனைவு கதைகள் ஆகியவற்றை முக்கியமாக கொண்ட கல்வி செயல்பாடு எரிக்சனின் எந்த பண்பை நேரடியாக ஊக்குவிக்கும்? நோக்கம். An educational activity emphasizing make belief and fantasy most directly supports which Erikson's virtue? Purpose. ஆறாவது கேள்வி, பியாஜேயின் முன் செயல்பாட்டு நிலையின் வரம்புகளில் அடங்குவது? ஒற்றை அம்சங்களில் கவனம் செலுத்துதல். பியாஜேயின் முன் செயல்பாட்டு நிலையின் வரம்புகளில் அடங்குவது ஒற்றை அம்சங்களில் கவனம் செலுத்துதல். பியாஜேஸ் pre-operational limitations include centration on single features. ஏழாவது கேள்வி, 5 வயதாகும் போது பெரும்பாலான குழந்தைகள் ஒரு காலில் தத்தி குதிக்க முடியும். இது எந்த திறனின் முன்னேற்றத்தை காட்டுகிறது? பெரிய தசை இயக்க திறன். 5 வயதாகும் போது பெரும்பாலான குழந்தைகள் ஒரு காலில் தத்தி குதிக்க முடியும். இது எந்த திறனின் முன்னேற்றத்தை காட்டுகிறது? பெரிய தசை இயக்க திறன். By age 5, most children can hop on one foot, indicating advances in which area? Gross motor. எட்டாவது கேள்வி, ஆரம்ப குழந்தை பருவத்தில் சுய கருத்தாக்கம் எதை சுற்றி வருகிறது? கவனிக்கப்படும் நடத்தைகள் மற்றும் உடல் பண்புகள்.
ஆரம்ப குழந்தை பருவத்தில் சுய கருத்தாக்கம் எதை சுற்றி வருகிறது? கவனிக்கப்படும் நடத்தைகள் மற்றும் உடல் பண்புகள். Early childhood self-concept typically revolves around observable behaviors and physical attributes. 9வது கேள்வி. ஒரு குழந்தை அனுபவங்களை வரிசையாக சொல்லும்போது அது எந்த திறனின் வளர்ச்சியை காட்டுகிறது? கதை, மொழி திறன்கள். ஒரு குழந்தை அனுபவங்களை வரிசையாக சொல்லும் பொழுது அது எந்த திறனின் வளர்ச்சியை காட்டுகிறது? கதை, மொழி திறன்கள். When a child narrates experiences in sequence, they demonstrate growth in narrative language skills. 10வது கேள்வி. ஒரு ஆசிரியர் மாறி மாறி செயல்படுவதை முன் உதாரணமாக காட்டுவது எந்த மனச்சமூக திறனை வளர்க்க உதவும்? கூட்டுறவு. ஒரு ஆசிரியர் மாறி மாறி செயல்படுவதை முன்மாதிரியாக காட்டுவது எந்த மனச்சமூக திறனை வளர்க்க உதவும்? கூட்டுறவு. A teacher modeling turn-taking supports which psychosocial skill? Cooperation. 11. ஆரம்பத்தில் தாமதமாக மைல்கற்களை கொண்டிருந்தும் 8 வயதுக்குள் பொதுவான அறிவாற்றல் திறன்களை காட்டும் குழந்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாமதமாக மலர்பவர். ஆரம்பத்தில் தாமதமான மைல்கற்களை கொண்டிருந்தும் 8 வயதுக்குள் பொதுவான அறிவாற்றல் திறன்களை காட்டும் குழந்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாமதமாக மலர்பவர். A child who demonstrates typical cognitive skills by age 8 despite delayed early milestones is termed a late bloomer. 12வது கேள்வி. மெதுவாக கற்றுக்கொள்பவர்களுக்கு பெரும்பாலும் எந்த வகையான கற்பித்தல் தேவைப்படும்? தற்போதைய நிலையை விட சற்று உயர்ந்து ஆதரவு முறையுடன் இருப்பது. மெதுவாக கற்றுக்கொள்பவர்களுக்கு பெரும்பாலும் எந்த வகையான கற்பித்தல் தேவைப்படும்? தற்போதைய நிலையை விட சற்று உயர்ந்து ஆதரவு முறையுடன் இருப்பது. Slow learners often require instruction that is pitched slightly above current level with scaffolding. 13. மெதுவாக கற்றுக்கொள்பவர்களை அடையாளம் காண்பது பெரும்பாலும் எதை பயன்படுத்துகிறது? முறைசாரா கவனிப்பு மற்றும் தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகள். மெதுவாக கற்றுக்கொள்பவர்களை அடையாளம் காண்பது பெரும்பாலும் எதை பயன்படுத்துகிறது? முறைசாரா கவனிப்பு மற்றும் தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகள். Identification of slow learners most commonly uses informal observation and standardized assessments. 14. தாமதமாக மலரும் குழந்தைகளுக்கு பயனுள்ள வகுப்பறை திட்டம் எது? வேறுபடுத்திய பணிகள் மற்றும் வளர்ச்சி மனப்பான்மையுடன் வழங்கப்படும் பின்னூட்டம். தாமதமாக மலரும் குழந்தைகளுக்கு பயனுள்ள வகுப்பறை திட்டம் எது? வேறுபடுத்திய பணிகள் மற்றும் வளர்ச்சி மனப்பான்மையுடன் வழங்கப்படும் பின்னூட்டம். A classroom strategy beneficial for late bloomers is differentiated tasks with growth mindset feedback. 15வது கேள்வி. இயக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பை பாதிக்கும் ஒரு உடல் குறைபாடு பெரும்பாலும் பிறவியிலிருந்து காணப்படுவது மூளைவாதம், செரிபிரல் பால்சி. இயக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பை பாதிக்கும் ஒரு உடல் குறைபாடு பெரும்பாலும் பிறவியிலிருந்து காணப்படுவது செரிபிரல் பால்சி, மூளைவாதம். A physical disability affecting movement and coordination often present from birth is called cerebral palsy. 16வது கேள்வி. கேட்கும் கருவிகள் போன்ற உதவி கருவிகள் முதன்மையாக எந்த வகை சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கு ஆதரவாக உள்ளன? உணர்வு. கேட்கும் கருவிகள் போன்ற உதவி கருவிகள் முதன்மையாக எந்த வகை சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கு ஆதரவாக உள்ளன? உணர்வு. Assistive devices such as hearing aids primarily support which category of CWSN? Sensory. 17வது கேள்வி. ஒரு தனிப்பட்ட கல்வி திட்டம் எதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? தனி பயனாக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் தளர்வுகளை வழங்க. ஒரு தனிப்பட்ட கல்வி திட்டம் எதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? தனி பயனாக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் தளர்வுகளை வழங்க. An IEP
individualized education program is designed to provide individualized goals and accommodations. 18வது கேள்வி, சமூக திறன்கள் பயிற்சி எந்த சிறப்பு தேவை உள்ள குழந்தைகளுக்கு நேரடியாக பயனளிக்கும்? மன இறுக்க பரவல் நோய் உள்ள குழந்தைகளுக்கு. சமூக திறன்கள் பயிற்சி எந்த சிறப்பு தேவை உள்ள குழந்தைகளுக்கு நேரடியாக பயனளிக்கும்? மன இறுக்க பரவல் நோய் உள்ள குழந்தைகளுக்கு. Social skills training most directly benefits CWSN with autism spectrum disorder. 19வது கேள்வி, கல்வியாளர்கள், சிகிச்சையாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கிடையேயான ஒத்துழைப்பு எதை வெளிப்படுத்துகிறது? பல்துறை ஆதரவு. கல்வியாளர்கள், சிகிச்சையாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கிடையேயான ஒத்துழைப்பு எதை வெளிப்படுத்துகிறது? பல்துறை ஆதரவு. Collaboration among educators, therapists and parents exemplifies multidisciplinary support. 20வது கேள்வி, கையெழுத்துக்கு தேவையான நுண்ணிய தசை திறன்கள் பொதுவாக எந்த வயதில் முதிர்ச்சி அடைகின்றன? 6 வயதில். கையெழுத்துக்கு தேவையான நுண்ணிய தசை திறன்கள் பொதுவாக எந்த வயதில் முதிர்ச்சி அடைகின்றன? 6. Fine motor skills crucial for handwriting typically mature by age 6. 21. தன்னுடைய சிந்தனை செயல்முறைகளை பற்றி சிந்திக்கும் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெட்டா அறிவாற்றல். தன்னுடைய சிந்தனை செயல்முறைகளை பற்றி சிந்திக்கும் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெட்டா அறிவாற்றல். The capacity to reflect on one's own thought process is known as metacognition. 22. டிஸ்லெக்சியா உள்ள குழந்தைகளுக்கு அவர்கள் திறம்பட படிக்க எது உதவும்? ஆடியோ புத்தகங்கள் வழங்குவது. டிஸ்லெக்சியா உள்ள குழந்தைகளுக்கு அவர்கள் திறம்பட படிக்க எது உதவும்? ஆடியோ புத்தகங்களை வழங்குவது. For children with dyslexia, which accommodation can help them read more effectively? Providing audiobooks. 23. ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட தலையீட்டு முறைகளை வடிவமைப்பதற்கு முன்பு மாணவரின் கற்றல் குறைபாடுகளையும் தவறான கருத்தாக்கங்களையும் குறிப்பிட்ட பகுதிகளில் அடையாளம் கண்டறிவார். சீரமைப்பு கற்பித்தலின் இந்த கூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கண்டறியும் மதிப்பீடு. ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட தலையீட்டு முறைகளை வடிவமைப்பதற்கு முன்பு மாணவரின் கற்றல் குறைபாடுகளையும் தவறான கருத்தாக்கங்களையும் குறிப்பிட்ட பகுதிகளில் அடையாளம் கண்டறிவார். சீரமைப்பு கற்பித்தலின் இந்த கூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கண்டறியும் மதிப்பீடு. A teacher identifies specific areas of weakness and misconceptions in a student's learning before designing targeted interventions. This component of remedial teaching is known as diagnostic assessment. 24. கவன குறைபாடு, மிகை செயல்பாடு கோளாறு உள்ள குழந்தைகளுக்கு பின்வரும் உத்திகளில் எது குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்? பணிகளை நிர்வகிக்க நேர கடிகாரங்களை பயன்படுத்துதல். கவன குறைபாடு, மிகை செயல்பாடு கோளாறு உள்ள குழந்தைகளுக்கு பின்வரும் உத்திகளில் எது குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்? பணிகளை நிர்வகிக்க நேரடி கடிகாரங்களை பயன்படுத்துதல். For children with attention deficit hyperactive disorder, which of the following strategies can be particularly beneficial? Use of timers to manage tasks. கடைசி கேள்வி, கீழ் காண்பவற்றில் மெதுவாக கற்றுக்கொள்பவர்களுக்கு பொருத்தமற்ற கல்வி வளங்கள் எது? வேகப்படுத்துதல். கீழ் காண்பவற்றில் மெதுவாக கற்றுக்கொள்பவர்களுக்கு பொருத்தமற்ற கல்வி வளங்கள் எது? வேகப்படுத்துதல். Which of the following is not a suitable educational provision for slow learners? Acceleration. So இதுதான் இன்னைக்கான 25 கேள்விகள். நம்ம வழக்கமா சொல்றதுதான், எல்லா கேள்விகளையும் திரும்ப திரும்ப படிங்க. இதுக்கான PDF நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும், கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை சார்ந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் உங்களால் எளிமையா பதில் அளிக்க முடியும்.
அதனால தொடர்ந்து நம்மளுடைய வாகை சுடர் சேனலை பாருங்க, நம்மளுடைய வீடியோக்களை பாருங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. கல்வி உளவியல்ல முழு மதிப்பெண் வாங்கறதுக்கு உங்களுடைய முயற்சியோட சேர்ந்து நம்மளுடைய உழைப்பும் உங்களோட இணைந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.